अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सङ्गणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी। मुहं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 4 பதம் 20. ஹரே கிருஷ்ணா. கரெக்டுங்களா? பதம் 23 படிக்கணும். ஆமா ஆமா 23 பதம் 23. புரோ விபு. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. பதம் 20 மத்தஜே. இல்லைங்க. நேத்து கூட பார்த்தோம் கிருஷ்ண பக்த நிஷ்காம ஆத சேவா ஆமா, அதோட முடிஞ்சதுங்க. பதம் சரி. 20. தேங்க் யூ. ஓகே. 20ங்களா? ஆமா ஆமா பிரச்சனை பெருசா இருக்கு. பதம் 20. தேங்க் யூ மாதாஜி. ஓகே மாதாஜி. ஸ்ரீபதிர் யக்ஞபதி பிரஜாபதி த்யாம்பதி லோகபதி தராபதி அதிர்கதிஷ்சாந்த விஷ்ணே சாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதாம் பதிஹி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பக்தர்களில் வழிபாட்டுக்குரியவரும் யது வம்சத்தை தேர்ந்த அந்த மற்றும் விருணிஷியை போன்ற அரசர்களை காப்பவரும் அவர்களால் போற்றப்படுபவரும் எல்லா லக்ஷ்மி தேவிகளுக்கும் கணவரும் எல்லா யாகங்களையும் நிர்வகித்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் வழிகாட்டியாய் இருப்பவரும் எல்லா புத்தியையும் ஆள்பவரும் ஆன்மீக மற்றும் ஜட உலகங்கள் அனைத்திற்கும் உரிமையாளரும் மேலும் மண்ணுலகில் தோன்றிய மிகச்சிறந்த அவதாரியுமான அனைவரிலும் பரமனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என் மீது கருணை கொள்வாராக. பொருளுரை. சுகதேவ் கோஸ்வாமி எல்லா தப்ப அபிப்பிராயங்களில் இருந்தும் விடுபட்டுள்ள பிரசித்தி பெற்ற கதவியலீகர்களில் ஒருவராவார். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா பூர்ணத்துவங்களுக்கும் மொத்த இருப்பிடம் என்றும் அவரே முழுமுதற் கடல் என்றும் நாம் சொந்தமாக உணர்ந்திருந்த கருத்தை இங்கு அவர் வெளிப்படுத்துகிறார். லக்ஷ்மி தேவியின் தயையை அனைவரும் நாடுகின்றனர். பகவான் நமது உன்னத ஸ்தலமான கோலோக பிருந்தாவனத்தில் சுரபி பசுக்களை மேய்ப்பதில் பழக்கப்பட்டவர் என்றும் அங்கு ஆயிரக்கணக்கான லக்ஷ்மி தேவிகளால் பணிவிடை செய்யப்படுகிறார் என்றும் பிரம்ம சம்ஹிதையில் கூறப்பட்டுள்ளது. இந்த லக்ஷ்மிகள் அனைவரும் அவரது அந்தரங்க சக்தியில் உள்ள தெய்வீகமான இன்ப சக்தியின் ஹலாதீனி சக்தி அவதாரங்களாவர். மேலும் பகவான் இம்மண்ணுலகின் அவதரித்த பொழுது அவரது இன்ப சக்தியினுடைய ஆற்றலின் ஒரு பகுதியை அவரது ராசலீலையில் காட்டினார். இழிவான உடலுறவு சுகத்தில் உள்ள நிஜமற்ற இன்ப ஆற்றலை தேடி அலையும் பந்தப்பட்ட ஆத்மாக்களை கவர்ந்து இழுப்பதற்காகவே அவர் அவ்வாறு செய்தார். சுகதேவ கோஸ்வாமி
ஜட உலகின் கேவலமான உடலுறு வாழ்விலிருந்து முற்றிலும் விலகி இருந்தார். இவரை போன்ற தூய பக்தர் பகவத் பக்தர்கள் பகவானுடைய இன்ப ஆற்றலின் செயலை பற்றி விவாதித்துள்ளனர். உடலுறவை சம்பந்தப்படுத்தி இவை அவர்கள் செய்யவில்லை. ஆனால் உணர்வு வாழ்வையும் தேடி அலையும் பௌதீகவாதிகளின் கற்பனைக்கு எட்டாத ஒரு உன்னத சுவையை அனுபவிப்பதற்காக இச்செயலை விவாதித்தனர். ஜட உலகில் உள்ள உடலுறவு வாழ்வே மாயையின் விலங்குகளால் பந்தப்படுத்தப்படுவதற்கு மூல காரணமாகும். இத்தகைய வாழ்வில் சுகதேவ கோஸ்வாமி நிச்சயமாக ஆர்வம் காட்டவில்லை. மேலும் இத்தகைய இழிவான விஷயங்களுக்கும் பகவானின் இன்ப சக்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கவில்லை. பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஒரு கண்டிப்பான துறவியாக இருந்தார். அவர் எந்த பெண்ணும் ஒரு தம் அருகே வருவதையோ மண்டையிட்டு வணங்குவதையோ அனுமதிக்கவில்லை. பெண்கள் பாடும் பாடல்களை கூட ஒரு துறவி கேட்கக்கூடாது என்பதால் ஜெகநாதரின் ஆலயத்தில் தேவதாசிகள் பாடிய பிரார்த்தனைகளையும் கூட அவர் கேட்டதில்லை. ஆயினும் பிருந்தாவனத்து கோபிமார்களால் அனுஷ்டிக்கப்பட்ட வழிபாட்டு முறையை பகவானுக்கு ஆற்றக்கூடிய மிக உயர்ந்த அன்பு தொண்டென சிபாரிசு செய்துள்ளார். அத்தகைய லக்ஷ்மிகளுக்கெல்லாம் தலைவி ஸ்ரீமதி ராதாராணி ஆவாள். எனவே அவள் கிருஷ்ணரிலிருந்து மாறுபடாதவளும் பகவானுடைய இன்பத்தின் ஒத்த பாகமும் ஆவாள். வாழ்வின் நன்மைகளை அடைவதற்காக வெவ்வேறு யாகங்கள் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் பலன்கள் லக்ஷ்மியால் அளிக்கப்படுகின்றன. லக்ஷ்மியின் கணவராக அல்லது காதலராக இருப்பதால் பகவானே உண்மையில் எல்லா யாகங்களுக்கும் இறைவனாக இருக்கிறார். எல்லா வகையான யஜ்யங்களையும் அனுபவிப்பவர் அவரே. எனவே யஜ்ஞபதி என்பது பகவான் விஷ்ணுவின் மற்றொரு பெயராகும். அனைத்தையும் யஜ்ஞபதிக்காகவே செய்ய வேண்டும் என்று பகவத்கீதையில் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. யஜ்ஞார்த்தாத் கர்மனக, இல்லையெனில் ஒருவரின் செயல்கள் ஜட இயற்கையின் விதிப்படி பந்தப்படுத்தப்படுவதற்கு காரணமாகிவிடும். அனைத்து தப்பபிப்பிராயங்களில் வேலீகம் இருந்தும் விடுபடாதவர்கள் சாதாரண தேவர்களை திருப்திப்படுத்துவதற்காக யாகங்களை செய்கின்றனர். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இயற்றப்படும் யாகங்களுக்கெல்லாம் பரம அனுபவிப்பாளர் என்பதை பகவத் பக்தர்கள் நன்கு அறிந்துள்ளனர். எனவே குறிப்பாக கலியுகத்திற்காக சிபாரிசு செய்யப்பட்டுள்ள சங்கீர்த்தன யஜ்ஞத்தை ஸ்வரணம் கீர்த்தனம் விஷ்ணு அவர்கள் மேற்கொள்கின்றனர். பற்றாக்குறையான ஏற்பாடுகளாலும் திறமையற்ற புரோகிதர்களாலும் கலியுகத்தில் பிற யாகங்களை செய்வது சாத்தியமல்ல. பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு பிரபஞ்சத்திலும் மறுபிரிவியை அளித்த பின் யாகங்களை செய்து செழுமையான வாழ்வை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு பிரம்மா உபதேசித்தார். இத்தகவல் பகவத்கீதையில் 3.10-11 இருக்கிறது. இத்தகைய யாகங்களை நிறைவேற்றும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்களின் உடலையும் ஆத்மாவையும் இணைத்து வைத்திருக்க வேண்டிய சிரமத்திற்கு ஆளாவதே இல்லை. முடிவில் அவர்களுடைய வாழ்வை அவர்கள் புனிதப்படுத்திக் கொள்ளலாம். ஜீவராசியின் உண்மையான சொரூபமாகிய ஆன்மீக வாழ்வுக்குள் இயற்கையாகவே தாங்கள் உயர்த்தப்படுவதை அவர்கள் காண்பர். பந்தப்பட்ட ஆத்மா எத்தகைய சூழ்நிலையிலும் யாகம், தானம் மற்றும் தவம் ஆகியவற்றை கைவிடக்கூடாது. யஜ்ஞபதியான முழுமுதற் கடவுளை திருப்தியடைய செய்வதே யாகங்களின் நோக்கமாகும். எனவே பகவானே பிரஜாபதியாகவும் இருக்கிறார். இந்த பகவானே எண்ணற்ற உயிர்வாளிகளுக்கு தலைவராக இருக்கிறார் என்று கத உபனிஷதம் கூறுகிறது. உயிர்வாளிகள் பகவானால் பராமரிக்கப்படுகின்றனர். ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான். எனவே பகவான் எல்லா ஜீவராசிகளையும் பராமரிப்பவர் அல்லது பரமபூத என்று அழைக்கப்படுகிறார். ஜீவராசிகள் முந்தைய கர்மங்களுக்கு ஏற்ப புத்தியை பெற்றுள்ளனர். எல்லா ஜீவராசிகளும் ஒரே புத்தி நிலையை பெற்றிருப்பதில்லை. ஏனெனில் பகவத்கீதையில் 15.15 அறிவிக்கப்பட்டுள்ளது போல் அத்தகைய புத்திக்கு பின்னால் பகவானின் ஆட்சி இருக்கிறது. பரமாத்மாவாக பகவான் ஒவ்வொருவரின் இதயத்திலும் வாழ்கிறார். ஒருவனுடைய ஞாபகம், அறிவு மற்றும் மறதி ஆகியவற்றிற்கான சக்தி அவரிடமிருந்தே வருகிறது. மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அபோகணம் பகவத் கருணையால் கடந்த கால செயல்களை ஒருவனால் தெளிவாக ஞாபகத்தில் வைத்திருக்க முடியும். ஆனால் பிறரால் அது முடியாது. பகவானின் கருணையால் ஒருவன் உயர்ந்த புத்தி நுட்பம் உள்ளவனையும் அதே ஆட்சியால் மற்றொருவன் அதே முட்டாள்களாகவும் இருக்கின்றான். இதனால் பகவான் புத்தியின் பகவானாக இருக்கிறார். பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உலகின் எஜமானர்கள் ஆவதற்கு பெருமுயற்சி செய்கின்றனர். ஜட இயற்கையை அடக்கியாள அனைவரும் முயல்கின்றனர். பந்தப்பட்ட ஆத்மா தன் அறிவை இவ்வாறு துஷ்பிரயோகம் செய்வது பெரும் முட்டாள்தனம் என்று அழைக்கப்படுகிறது.
ஒருவனுடைய முழு அறிவும் ஜடபந்தத்திலிருந்து விடுபடுவதற்காக உபயோகிக்கப்பட வேண்டும். ஆனால் பந்தப்பட்ட ஆத்மா முட்டாள்தனத்தினால் அவனது முழு சக்தியையும் அறிவையும் புலனின்பத்தில் ஈடுபடுத்துகிறான். மேலும் இந்நோக்கத்தை அடைவதற்காக வேண்டுமென்றே அவன் எல்லா வகையான குற்றங்களையும் புரிகிறான். இதன் பலனாக அவன் ஜட உடல்களில் வெவ்வேறு வகையான பந்தங்களில் மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொள்கிறான். ஜட தோற்றத்தில் நாம் காணும் அனைத்துமே பகவானின் படைப்பே ஆகும். எனவே பிரபஞ்சங்களில் உள்ள அனைத்திற்கும் அவரே உண்மையான உரிமையாளராவார். பந்தப்பட்ட ஆத்மா பகவானின் ஆட்சிக்கு கீழ்ப்பட்டு இந்த ஜட படைப்பின் மிகச்சிறிய பாகத்தை அனுபவிக்க முடியும் என்றாலும் அவனால் சுதந்திரமாக அதை செய்ய முடியாது. இதுவே ஈசோபதேசத்தின் உபதேசமாகும். அகில லோக நாயகனால் அளிக்கப்படும் பொருட்களுடன் ஒருவன் திருப்தி அடைய வேண்டும். பிறருடைய பௌதீக உரிமைகளை அபகரிக்க கூடாது. பகவான் கட்டுண்ட ஆத்மாக்களின் மீதுள்ள தனிப்பெரும் கருணையால் அவர்களுக்கு தன்னிடம் உள்ள நித்திய உறவை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக தமது சொந்த சக்தியால் ஆத்மா மாயா அவதரிக்கிறார். அவரது ஆட்சியின் கீழ் குறிப்பிட்ட அளவுக்கு தங்களை அனுபவிப்பாளர்கள் என்று தவறாக கூறிக்கொள்வதற்கு பதிலாக அனைவரும் தம்மிடம் சரணடைய வேண்டும் என்று அவர் உபதேசிக்கிறார். அவ்வாறு அவர் அவதரிக்கும் பொழுது அவரது அனுபவிக்கும் திறமை எவ்வளவு பெரியது என்பதை அவர் நிரூபிக்கிறார். உதாரணமாக, ஒரே சமயத்தில் 16,000 மனைவிகளை திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக அவர் தமது அனுபவிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்தினார். பந்தப்பட்ட ஆத்மா ஒரே ஒரு மனைவிக்கு கணவனாக இருப்பதில் அதிக பெருமை அடைகிறான். ஆனால் இதை கண்டு பகவான் நகைக்கிறார். புத்தியுள்ள மனிதனுக்கு யார் உண்மையான கணவன் என்பது தெரியும். உண்மையில் பகவானின் படைப்பில் உள்ள எல்லா பெண்களுக்கும் அவரே கணவன். ஆனால் பகவானின் ஆட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு கட்டுண்ட ஆத்மா ஓரிரு மனைவிகளுக்கு கணவனாக இருப்பதில் பெருமை கொள்கிறான். இப்பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பதி என்னும் இத்தகுதிகள் எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே உரியவையாகும். இதனால் யது வம்சத்தின் பதியாகவும் கதியாகவும் இருப்பவரை பற்றி சுகதேவ கோஸ்வாமி முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார். யது வம்சத்தினர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது உன்னத லீலைகளை மண்ணுலகில் நிகழ்த்தியதை முடித்து கொண்டதும் யது வம்சத்தினரும் அவரிடம் திரும்பிச் செல்ல உபதேசித்தனர். யது வம்சத்தினர் ஸ்ரீ கிருஷ்ணருடன் அவரது வசிப்பிடத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டியதாக இருந்ததால் பகவானின் விருப்பப்படி யது வம்சம் அழிக்கப்பட்டது. யது வம்சத்தின் அழிவு பரமபுருஷரால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஜட காட்சியாகும். பகவானும் யது வம்சத்தின் அங்கத்தினர்களும் நித்திய சகாக்களாவர். பகவானே எல்லா பக்தர்களுக்கும் வழிகாட்டி என்பதால் சுகதேவ கோஸ்வாமி அன்பான மன உணர்ச்சியுடன் தகுந்த மரியாதைகளை அவருக்கு அளித்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ரொம்ப பெரிய பர்பட். அப்போ இங்க ரொம்ப விரிவா நம்மளுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துக்குரிய அர்த்தத்தை சொல்றாரு. இப்ப இங்க ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்ரீயபதி. ஸ்ரீயபதி அப்படின்னா, ஸ்ரீ அப்படின்னாலே செல்வம். ஸ்ரீ அப்படிங்கிற சொல் லக்ஷ்மியை குறிக்குது. அதுக்கெல்லாம் உரிமையாளர் யாருன்னா பகவான் கிருஷ்ணர். ஏன்னா பகவான் கிருஷ்ணர் விஷ்ணுவோட மார்புல தான் மகாலட்சுமி இருக்காங்க. அந்த மகாலட்சுமி எங்கிருந்து வந்தாங்கன்னா ராதாராணியோட விரிவங்கம். பகவான் கிருஷ்ணர் தன்னை ராதாராணியாக தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். ஹல்லாதினி சக்தி, ஆனந்தத்தின் சக்தியாக ராதாராணியை படைக்கிறாங்க. அந்த ராதாராணிட்டு இருந்துதான் பற்பல லக்ஷ்மிகள் வர்றாங்க. அப்ப அவர் லக்ஷ்மிகளுக்கு மட்டும், செல்வத்திற்கு மட்டும் உரிமையாளர் கிடையாது. எல்லா யக்ஞங்களையும் நிர்வகிப்பவரும் அவர்தான். யக்ஞபதி. பிரஜாபதி. பிரஜாபதினா படைப்பிற்கும் அவர்தான் தலைவர். எல்லா படைப்பு. பிரஜாபதி அப்படின்னா படைப்பவர். அப்புறம் அதை மக்களை அந்த உயிர்வாழ்களை உருவாக்குவதற்கும் அவர்தான் தலைவர். இப்படி அவர் தரா அப்படிங்கிற பூமிக்கும் அவர்தான் தலைவர். விஷ்ணு வம்சத்தின் முதல் அரசரும் அவர்தான். சாஸ்வதாம் யது வம்சத்தின் யது வம்சத்தின் தலைவரும் அவர்தான். பிரசீததாம் என் மீது கருணை கொள்ளுங்கள். இவ்வளவு தகுதி உடைய நேர் என் மீது கருணை கொள்ளுங்கன்னு இங்க பிரார்த்தனை பண்றாரு பிரம்மதேவர். இங்க சுகதேவ கோஸ்வாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் முழுமையான ஒரு தூய பக்தராக இருந்தார். அதனால அவர்கள் பெண்கள் இடத்துல அவருக்கு எந்த ஒரு
அந்த மாயையில வந்து அவர் வீழவில்லை. ஏன்னா இந்த உலகத்துல வந்து உடலுறவு வாழ்வுதான் மிகவும் ஆதாரமாக இருக்கின்றது. இல்லைன்னா இங்க இந்த உலகமே இருக்காது. ஆனா அதுல எல்லாம் அவர் ஆர்வம் காட்டல சுகதேவ கோஸ்வாமி. அப்போ இந்த மாதிரி தூய பக்தர்கள், பகவத் பக்தர்கள் பகவானுடைய இன்ப ஆற்றலின் இச்செய்தியை பற்றி விவாதித்துள்ளனர். இன்ப ஆற்றல் அப்படின்னா ராசலீலை. பகவான் வந்து தன்னுடைய அவதாரத்தின் போது அவர் வந்து இந்த ராசலீலையின் ஒரு சின்ன ஒரு மின் ஒரு துணுக்கு, நெருப்பு துணுக்கு மாதிரி, எப்படி ஒரு நெருப்பு துணுக்கு வெளியில விழுகிறது அது போல ஒரு சின்ன சக்தி, தன்னுடைய அந்தரங்க சக்தியை, இன்ப ஆற்றலை அவர் வெளிப்படுத்துறார். இதை பத்தி சுகதேவ கோஸ்வாமி விவாதிக்கின்றார். அப்படின்னா காமுகர்கள், இந்த பௌதீகவாதிகள் என்ன பண்றாங்க, பகவானுடைய அந்த ராசலீலையை அவர்களுடைய தகுதியிலிருந்து பாக்குறாங்க. அப்போ சுகதேவ கோஸ்வாமி கூட அதை விவரிக்கிறார். சுகதேவ கோஸ்வாமிக்கு எந்த பெண் இன்பமும் கிடையாது. அவர் பிறந்த உடனே 16 வயதுல ஞானியாக, முழு தன்னை உணர்ந்த ஆத்மாவாக, அவருக்குள்ள எந்த சபலமும் கிடையாது, எந்த ஒரு தீய ஒரு எண்ணமும் கிடையாது. அவர் வந்து நிர்வாணமாக, திகம்பரராக, 8 திக்கும் ஆடைகளாக கொண்டு ஒரு ஞானியா அப்படியே காட்டுக்குள்ள போறார். மகனே மகனே மகனேன்னு கூப்பிடுறாரு சுகதேவ கோஸ்வாமியை அவர் தந்தையான வியாசதேவர். ஆனா திரும்பி கூட பார்க்கல. என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா அப்படிங்கிற பற்ற அறுத்தவராக அவர் வந்து முழுமையா பகவானிடம் சரணடைந்த ஒரு ஞானியாக முதல்ல போறார். அப்புறம் பகவானிடம் சரணடையருக்கு அவர் வந்து அவங்க வியாசதேவர் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு. ஏன்னா ஞானியா போய் அறகுறைய ஞானத்தை வச்சுட்டு என்ன பண்றது, அப்போ இன்னும் பூர்ணத்துவம் அடையலையேன்னு சொல்லி பின்னாடியே தன்னோட சிஷ்யர்களை அனுப்பி பாகவதத்தை பேசுறாரு. அந்த பாகவதத்தினால் கவரப்பட்டு மறுபடியும் அந்த பாகவதத்தை வியாசதேவரிடம் கேட்டு அப்புறம் பக்தியில் முழுமை அடைகிறார், பூர்ணத்துவம் அடைகிறார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தூய பக்தர், எந்த மாசு மறுவற்றவர், அவரே வந்து பகவானுடைய லீலைகளை பேசுறாரு. அப்படின்னா ஏன்னா பகவானுடைய அந்தரங்க சக்தி தான் அந்த நேத்து கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன், வேதங்கள். நேத்து நீங்க படிச்சீங்களா நான் படிச்சேனான்னு தெரியல. வேதங்கள் தான் அவருடைய அந்தரங்க சக்தி, அவருடைய அந்தரங்க சக்திகள் தான் கோபியர்களா வர்றாங்க. அப்ப பகவானுடைய ஆற்றலை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. அந்த ஒரு இன்ப சக்தியின் ஆற்றலின் ஒரு பகுதி தான் ராசலீலை. அதைத்தான் நம்மளுக்கு காட்டுறார். ஏன்னா அதன் மூலமா இங்க வந்து உயிர்வாளிகளை கவர்வதற்காக தன்னுடைய ஆற்றலின் ஒரு பகுதியை காட்டுறாரு. 16,108 மனைவிகள் அவருக்கு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாரு. அப்படின்னா இங்க ஒரு மனுஷன் வந்து ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அவன் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கே படாத பாடு வர்றான். ஏன்னா அவன் குழந்தையை காப்பாத்துறது, மனைவியை காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். ஏன்னா பெண்கள் ஆசையின் சின்னம். அதுக்காகவே அவன் வந்து பாடுபட்டுட்டே இருக்கணும். அப்ப பகவான் வந்து எப்பவுமே தனது உன்னதமான கோலோக விருந்தாவனத்தில் சுரபி பசுக்களை மேய்ப்பதுல பழக்கப்பட்டவர். இத பிரம்ம சம்ஹிதையில கூட நாம பார்க்கலாம். சிந்தாமணி பிரகர சத்பசு கல்பவ்ருக்ஷௌ லக்ஷாவிருதேஷு சுரபிரபிபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ரசத சம்பிரம சேவியமானாம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. சகஸ்ர சம்பிரம, சகஸ்ர அப்படின்னா ஆயிரக்கணக்கான லட்சுமிகள் அங்க பகவானுக்கு சேவை செய்கின்றார்கள். அப்ப அந்த லட்சுமிகள் எல்லாம் பாத சேவை செய்யறாங்க, பகவானுக்கு எப்பொழுதும் சேவை செய்வதில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப இங்க வந்து சிலர் லட்சுமி பூஜை பண்ணுவாங்க. அப்போ பெருமாள் நாராயணனை பக்கத்துல வைக்காம அவங்க வெறும் லட்சுமியை மட்டும் வணங்குவாங்க. அதனால அவங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்காது. ஏன்னா வெறும் செல்வம் மட்டும் வேணுங்கிறது வாழ்க்கையோட நோக்கம் கிடையாது. யாரெல்லாம் பகவானை வழிபடுகிறார்களோ அவங்களுக்கு தானாகவே லக்ஷ்மி தேவி அருள் கொடுப்பாங்க. ஏன்னா பகவான் விஷ்ணு இருக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி பிரியவே மாட்டாங்க. அதனாலதான் நீங்க திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாள் சிலையில பார்க்கலாம், அவங்க மார்புல லக்ஷ்மி தேவி நிரந்தரமா வீற்றிருக்கிறது. அப்போ பகவான் எங்க இருக்கிறார், கணவன் எங்கேயோ பதி எங்கேயோ பத்தினி அங்க இருப்பா. அது போல இங்க பகவானை யார் வழிபடுகிறார்களோ அவங்களுக்கு லக்ஷ்மி தேவியை தனியாக வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது.
அப்போ இங்க இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இங்க சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு எந்த பெண் கிட்ட வர்றதையோ மண்டியிட்டு வணங்குறதையோ அவர் அனுமதிக்க மாட்டார். அவர் இப்ப ஒரு தூய துறவியாக இருந்தார். பெண்கள் பாடும் பாட்டுகளை கூட ஒரு துறவி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி தேவதாசிகள் அப்படின்னு சொல்லி ஆலயத்துல இருப்பாங்க. ஜெகநாதர் ஆலயத்துக்கு அவர் அடிக்கடி விசிட் பண்ணுவார். அங்க கூட அவர் அந்த பிரார்த்தனைகள் அவர் காதுல கேட்கல. ஆனால் பிருந்தாவனத்து கோபியர்களால் அனுஷ்டிக்கப்பட்ட வழிபாட்டு முறையை பகவானுக்கு ஆற்றக்கூடிய மிக உயர்ந்த அன்பு தொண்டென சிபாரிசு செய்துள்ளார். அப்ப இங்க சைத்தன்ய மகாபிரபுவா இங்க வர்றப்போ அவர் துறவியாக மாறிட்டார். தன்னுடைய இளம் வயதிலேயே தனது இளம் மனைவியை அவர் விட்டு பிரிந்து சன்னியாசம் எடுத்துட்டார். அப்போ பெண்கள் பாடுறத கேட்கல, தேவதாசிகள் பாடுறத கேட்கல, பெண்கள் தன்னை வணங்குறத அனுமதிக்கல. அப்படி இருந்தவர் அந்த சாட்சாத் பகவானே சைத்தன்ய மகாபிரபுவா வர்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் கோபியர்கள் செய்யும் அன்பு தொண்டை அவர் சிபாரிசு செய்யறார். அப்போ இது அவருடைய அந்தரங்க சக்திகள் தான் கோபியர்கள். ஆனா இங்க பெண்கள் அப்படிங்கிறவங்க முக்குணங்களுக்கு உட்பட்டவங்க. இப்ப ரெண்டுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த ரெண்டையும் நாம புரிஞ்சுக்கணும், அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா கோபியர்கள் உடல் வயத்தால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் கிடையாது. அவங்களாம் தூய பக்தர்கள். கோபியர்கள் வடிவுல வந்தவங்க, பகவானுக்காக சேவை செய்யறாங்க. சுயநலம் அங்க எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. அந்யா அபிலாஷித சூன்யம், எந்த அபிலாஷமும் கிடையாது. பகவானுக்காகவே தொண்டாற்றுபவர்கள். ஆனா பகவான் அவங்க கிட்ட அன்பை ஏத்துக்கிட்டாரு, ஆனா அடிமை கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இது போயிட்டே இருக்கும். அவ்வளவு டீப்பா பகவான் அன்பை ஏற்றுக்கொள்வார், அவர்களை நேசிப்பார், பக்தர்கள் இல்லாது தான் இருக்க மாட்டார். ஆனா அவங்களுக்கு அடிமை கிடையாது, இல்லாமலும் இருப்பார். இதுதான் அச்சிந்திய. ஏன்னா பகவான் ஆத்மராமா, தன்னுள் அனைத்து சக்திகளையும் கொண்டவர். அதனால அவருக்கு பிறரிடமிருந்து எந்த தேவையும் கிடையாது. ஏன்னா அவர்தான் எல்லா யக்ஞங்களுடைய இறைவர். அவர்தான் போக்தா. போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். யக்ஞ புக், யக்ஞபதி அவர். எல்லா யக்ஞங்களையும் அனுபவிப்பவர் அவரே. அதனால அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது. அப்போ நாம எல்லாம் நினைக்கிறோம் நாம இங்க அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. ஆனா பகவான் தான் அனுபவிப்பாளர். அவர் உடல் மாதிரி, நாமெல்லாம் உடலுடைய அங்கங்கள். அப்ப பகவான் முழு உடலுக்கு அந்த அங்கங்கள் சேவை செய்யும் போது அந்த அங்கங்களும் தானாக நிறைவடைகின்றது. அந்த அங்கங்களோட தேவைகளும் தானாக நிறைவடைகிறது. கை நான் சாப்பிட மாட்டேன், நான் எதையும் எடுத்து கொடுக்க மாட்டேன்னா அதனால உடம்புக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா உடல்ல இருக்கிற சத்துக்களை வச்சு அது வேற வழியில கால்ல கூட சாப்பிடுறவங்கள பார்த்திருக்கலாம். ஏன்னா பகவானுக்கு கையோ காலோ கண்ணோ வித்தியாசம் கிடையாது. எல்லா உறுப்புகளும் எல்லா வேலைகளும் செய்யும். ஆனா அங்கங்களான நான் வேலை செய்ய மாட்டேன், சேவை செய்ய மாட்டேன் அப்படின்னா நாம தான் துன்புற வேண்டும். அதனாலதான் நம்ம இங்க பகவத்கீதையில பாக்குறோம், யக்ஞார்த்த கர்மனோ அந்யத்திர லோகோயம் கர்ம பந்தன தத்தர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த யுக்த சங்க சமாச்சர அப்படின்னு. அப்ப எல்லா செயல்களும் பகவானுக்கு யக்ஞமாகவே செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யல அப்படின்னா அது பந்தப்படுத்தும். அந்த இயற்கையின் விதிப்படி நாம் செய்யும் செயல்கள் நம்மை பந்தப்படுத்தும். பகவான் இல்லாம செய்யற காரியங்கள் எதுக்காக செய்யப்படுதுன்னா மாயைக்காக செய்யப்படுகின்றது. அப்ப மாயைக்கு செய்யப்படும் போது அதுல புண்ணியமோ பாவமோ திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கும். அதுக்காக நாம பிறவி எடுக்கணும், மறுபடியும் வேறு வேறு உடல்கள் எடுக்க வேண்டும், வேறு வேறு லோகங்கள்ல வேறு வேறு கற்பையில சிக்கி தவிக்க வேண்டும். இது பகவத் பக்தர்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இங்க சங்கீர்த்தன யக்ஞம், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த பற்றாக்குறை கொண்ட உலகத்துல எல்லாமே இங்க மங்களகரமானது கிடையாது. எல்லாமே செயற்கையாக நம்மளுக்கு உணவு தானியங்கள் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா
மருந்தடிச்சு அந்த மருந்தை தான் நாம சாப்பிடுறோம் உணவு அப்படிங்கிற பேர்ல. அவ்வளவு பொல்யூட்டட், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா களங்கம். அதையெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளுக்கு நோய் வர்றதுதான் மிச்சம். அந்த அளவுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே இயற்கை அப்படிங்கிறது செயற்கையா மாறி போச்சு. இப்ப பிளாஸ்டிக் அரிசின்னு கூட சொல்றாங்க. அரிசியில கூட பிளாஸ்டிக் அரிசி சைனர்கள் சீனர்கள் வந்து உற்பத்தி செஞ்சு அதை கலக்குறாங்க அப்படின்னு எல்லாத்துலயுமே கலப்படம். அப்புறம் நிறைய மூலிகைகள் மறைஞ்சு போச்சு. அப்போ நிறைய செலவெல்லாம் பண்ணி நம்மளால யாகங்கள் பண்ண முடியாது. அப்படியே பண்ணினாலும் சரியான புரோகிதர்கள் கிடையாது, மந்திரங்களை சரியா உச்சரிப்பு கிடையாது, இப்படி எத்தனையோ குறைபாடுகள். அதனால இப்ப யக்ஞம் அப்படிங்கிறது நாம சங்கீர்த்தனம் யக்ஞ சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமண தம் நமாமி ஹரிம் பரம். ஏன்னா பகவான் நாம ரூபேன அப்படின்னு கலிகாலேன நாம ரூபேன அப்படின்னு சொல்லி கலிகாலத்துல நாம ரூபத்தில் வந்திருக்கார். அப்ப அந்த சங்கீர்த்தன யக்ஞம், நாம யக்ஞம் செய்வதே மிகவும் சிறந்த முறை அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இப்ப பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு பிரபஞ்சத்திலும் மறுபிறவியை அளித்தவன் யாகங்கள் செய்து செழுமையான வாழ்வை மேற்கொள்ளுமாறு பிரம்மா உபதேசிக்கிறார். அன்னாத் பவதி பூதானே பர்ஜன்யாத் அன்ன சம்பவக யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞக கர்ம சமுத்பவக. யாகத்தால் மழையும், விதிக்கப்பட்ட கடமைகளில் யாகமும், அப்புறம் மழையால் பயிர்களும், பயிரை மறுபடியும் வந்து அர்ப்பணிக்கிறதுனால, யாகங்கள் அர்ப்பணிக்கிறதுனால தேவர்கள் திருப்தியுற்று மறுபடியும் மழையை தர்றாங்க. இப்படி அந்த யாக சக்கரமானது பல யுகங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. எப்ப மனிதர்களை படைத்தாரோ அப்பொழுதே தேவர்களை உண்டு பண்ணி தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை, அந்த தேவர்கள் மூலமாக பெறுவதற்கு நன்றிக்கடனாக மனிதர்கள் என்ன பண்ணணும், யாகங்கள் செய்து அவங்களுக்கு அர்ப்பணிக்கணும். அப்ப நன்றி கெட்டவர்களாக இருந்து நாம திருப்பி பகவானுக்கு, தேவர்கள் யாருக்கு அர்ப்பணிக்கிறாங்க, பகவானுக்கு. அப்ப ஏதோ ஒரு முறையில டைரக்டா ஆர் இன்டைரக்டா பகவானுக்கு நாம நன்றி செலுத்துறோம். அப்படி செய்யாதவர்கள், அந்த யக்ஞம் செய்யாதவர்கள், வாழ்க்கையில் அந்த யக்ஞ முறையை பின்பற்றாதவர்கள் கண்டிப்பா பாவத்தையே உண்கிறார்கள் அப்படின்னு அவன் பகவத்கீதையில பார்த்தோம். ஏன்னா ஒரு கணவனோட பாக்கெட்ல இருந்து எல்லா பைசா மட்டும் எனக்கு உரிமை இருக்கு, எடுத்துட்டு டெய்லி எடுத்துட்டு செலவு பண்ணிட்டு நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு, ஆனா கணவனுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன். அது எந்த மாதிரி செயல்? நன்றி கெட்ட செயல். கணவன்கிற உரிமை இருக்கு, அதனால நான் பாக்கெட்ல இருந்து எடுக்கிறேன், ஆனா அதற்குரிய சேவைகளையும் நாம செய்யணும். அது போல பகவான்கிட்ட இருந்து எல்லாமே எடுக்கிறோம், ஆனா திருப்பி அவர் திரும்பியே பார்க்க மாட்டேன், நன்றி சொல்ல மாட்டேன், அவருக்கு எதுவுமே என்னுடைய நன்றியாக நான் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டேன் அப்படின்னா அது பாவத்தை விளைவிக்கும். இதுதான் இயற்கையோட சட்டம். அப்ப இங்க வந்து பகவான் அந்த பிரஜாபதியாகவும் இருக்கிறார். பிரஜாபதி அப்படின்னா உயிர்வாளிகளை தோற்றுவிப்பவர்களுக்கெல்லாம் தலைவனானவர் பகவான். ஏன்னா பகவான் தான் பிரம்மாவை தோற்றுவித்தார். பிரம்மா வந்து முதல் பிரஜாபதி, அவர் தான் உயிர்வாளிகளை தோற்றுவிக்கிறார். அப்போ அவருக்கு யார் தலைவர்? பகவான் கிருஷ்ணர் தான் தலைவர். அப்போ பிரஜாபதியாகவும் அவர் இருக்கிறார். பிரஜாபதிக்கெல்லாம் பிரஜாபதி அவர் தான். அப்ப பந்தப்பட்ட ஆத்மாக்களான நாம எந்த சூழ்நிலையும் யாகம் செய்யறதையோ, தானம் செய்யறதையோ, தவம் செய்வதையோ கைவிடக் கூடாது. இந்த யாகம், தானம், தவம் இதை நாம கைவிடக்கூடாதுன்னு பகவத்கீதையிலே பார்த்தோம். அப்ப தானம் என்பது யாருக்கு, எந்த நேரத்தில், இடம், பொருள், ஏவல், சூழல், அதெல்லாம் பார்த்து செய்யணும். தானம் செய்யறேன்னு எந்த இடத்துல வேணா செய்யக்கூடாது. ஒரு குடிகாரனுக்கு போய் இந்தா நீ குடிச்சுக்கோ 100 ரூபாய், இது எனக்கு தானம். அப்ப அடுத்த ஜென்மத்தில் நீங்க ஒரு பாட்டில் கொடுத்திருந்தீங்கன்னா 2 பாட்டில் குடிக்கிறதுக்கு அடுத்து யாராவது, அது வேற யாராவது தருவான். அதனால பாவம் தான் விளையும். அப்ப யாருக்கு கொடுக்கணும்? பக்தர்களுக்கு கொடுக்கணும் தானம், கோயிலுக்கு கொடுக்கணும் தானம். நற்செயல்களுக்கு கொடுக்கறது கூட என்னுடையது கிடையாது, பகவான் கொடுக்கிறார். எல்லாம் பகவானுடைய சொத்து. ஈசாவாசியம் இதம் சர்வம் எத் கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத், எல்லாமே அவருடையது, என்னுடையது எதுவுமே கிடையாது. உரிமை கொண்டாடக்கூடாது. இந்த உலகத்துல உரிமை கொண்டாட நம்மளுக்கு எதுவுமே இல்லை. யாராவது நம்ம பிறக்கிறப்ப ஏதாவது கொண்டு வந்தோமா, கையில புடிச்சிட்டு வந்தோமா? ட்ரெஸ்ஸே இல்லாம இந்த உடல் எடுக்கிறோம்,
அதுக்கப்புறம் அம்மா ட்ரெஸ் போட்டு விடுறாங்க, அப்புறம் வளர்றோம், அப்புறம் சொத்து சேகரிக்கிறோம், நான் எல்லா பெற்றோர்கள் நம்மளுக்கு எழுதி வைக்கிறாங்க. போகும்போது மறுபடியும் அதே நிலைமைதான். எப்படி குழந்தையில நம்ம சிறுநீர் கழித்து மலம் போய் இருந்தோமோ அதே மாதிரி வயதானவங்க பெட்ல சிறுநீர் கழித்து மலம் போறாங்க, குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க மறுபடியும். அப்புறம் மறுபடியும் அந்த உடலை விடுறாங்க. எதையும் கொண்டு வர்றது இல்ல, எதையும் கொண்டு போறது இல்ல. அப்ப எதுவுமே நம்மளுக்கு உரிமை கிடையாது. எல்லாம் பகவானுடைய சொத்து. அதை தற்காலிகமாக கொஞ்ச காலத்துக்கு நாம அனுபவிக்கிறதுக்கு உரிமை தரப்பட்டிருக்கின்றது. அதுலயும் கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அதுலயும் கட்டுப்பாடு இருக்கு. அப்போ ஒரு லிமிட்டாக ஒரு எல்லைக்குட்பட்டு தான் நம்ம அனுபவிக்கணும். எல்லை மீறி எதையுமே அனுபவிச்சோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு கெடுதல் தான் வரும். அது ஏன்னா எல்லை மீறி அனுபவிக்கும் போது காமம், அந்த காமம் பேராசையாகின்றது. காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக மகாஷனா மகாபாப்மா வித்யேனமிக வைரினம். அந்த காமம் நிறைவேறனால கோபம் வருது. குரோதம் क्रोधोद्भवति सम्मोह सम्मोहात् स्मृति विप्रमः स्மிருதி பிரம்சாத் புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷதி. இப்படி அடுக்கடுக்கான விளைவுகள் வருகின்றது. அப்போ எல்லைக்குட்பட்டே நாம் அனுபவிக்கணும். அது பகவானுடைய விருப்பத்தின் பேர்லயே அனுபவிக்கணும். பகவான் எதை விரும்புகிறாரோ அவரை திருப்திப்படுத்துவதற்காக அவருக்கு எல்லாம் சமர்ப்பணம் பண்ணி அதை நாம் அனுபவிக்கலாம். அவர் இல்லாம அனுபவிச்சோம் அப்படின்னா அதனால பாவ விளைவுகளை ஏற்க அந்த செயல்களின் விளைவுகளுக்கு நாம் பந்தப்படுத்தப்படுகின்றோம், கட்டாயப்படுத்தப்படுகின்றோம். அடுத்த ஜென்மம் எடுத்துட்டே இருக்கணும். பிறவாத நிலை வராது. அப்புறம் அப்ப புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படின்னு அடுத்தடுத்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது பூதுவா பிரிலி அதே மாதிரி போயிடும். அப்ப ஜீவராசிகள் முந்தைய கருமங்களுக்கு ஏற்ப புத்தியை பெற்றுள்ளனர். அப்ப எல்லா ஜீவராசிகளும் ஒரே புத்தியை பெற்றிருக்கிறது இல்லை. ஏன்னா ஒருத்தர் தமோ குணத்துல செயல்படுவார், ஒருத்தர் சத்துவ குணத்துல செயல்படுவார், ஒருத்தர் ரஜோ குணத்துல. இந்த குணங்கள் ஒன்று மேலோங்கி இருக்கும், ஒன்று தாழ்ந்திருக்கும், கலந்திருக்கும். இப்படி பலவேறு விதங்கள்ல செயல்படுறோம். அப்போ ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறது இல்ல. கை ரேகைகளே பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாருக்கும் வேற மாதிரி இருக்கு. அது எப்படி இந்த கை ரேகைகள், கை சின்ன அளவுதான், ஆனா ரேகைகள் பாருங்க எப்படி பகவான் படைச்சிருக்காரு. ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி ஒருத்தர் கிடையாது. அதே போல கர்மங்கள் எல்லாரும் வித்தியாசமா பண்றாங்க. பல ஆசைகள் பல ஆசைகள் பல விதத்துல செயல்படுது. அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக இந்த பந்தப்பட்ட ஆத்மா பல செயல்களை புரியும் போது அது பாவமா வருது. ஏன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம். அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு சட்ட விரோதமாக, சட்டம் அப்படின்னு என்ன, வேதங்களோட சட்டம், வேதங்களோட சட்டத்தை எல்லாம் மறந்துட்டு அவன் செயல்கள்ல ஈடுபடும் போது அவனுக்கு பல பாவ விளைவுகள் வருது. அதனால அவன் பல குற்றங்களை புரியறான். அப்ப அவன் இந்த பந்தப்பட்ட உலகுல, ஜட உலகுல எஜமானர் ஆகிறதுக்கு முயற்சி பண்றான். ஜட இயற்கையை ஆளணும் அப்படின்னு முயற்சி பண்றான். எஜமானர் நான் சொல்றது நீ கேள், நான் சொல்றது நீ கேள். உலகத்துல எல்லாருமே நினைக்கிறோம் நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பகவான் சொல்றது யாருமே கேட்கறது கிடையாது. ஆனா நாம சொல்றது எல்லாரும் கேட்கணும்னு நாம நினைக்கிறோம். அப்ப அதனால அவன் குற்றங்கள் புரியுறான். மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு வலையில பந்தப்பட்டு விடுகிறான். அப்ப ஜட தோற்றத்துல நாம காண்றது எல்லாமே பகவானோட படைப்பு தான். அவருக்கு அப்பாற்பட்டு எதுவுமே கிடையாதுங்க. யாராவது இங்க அப்படி ஆர்கியூ பண்ண முடியுமா? யாராவது இங்க சொல்ல முடியுமா பகவானுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது இருக்கான்னு? ஏன்னா பக்தர்கள் சொல்லவே மாட்டோம். தெரியும் நம்மளுக்கு எல்லாமே. யதா மகாந்தி பூதானி பூதேஷோ அவசேஷனோ, அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார், இல்லாமலும் இருக்கிறார். அவர் சக்திமானாக இருக்கிறார், எல்லாவற்றிலும் தனது சக்திகளை புகுத்தி இருக்கின்றார். அவர் இல்லாம எந்த ஒரு அணுவும் கிடையாது, அணு கூட கிடையாது, சின்ன துகள் கூட கிடையாது. அப்ப எல்லாமே பகவானோட படைப்பு தான். அதுதான் ஈசாவாசியத்திலும் சொல்லியிருக்கு. நாம நமக்கு கொடுக்கப்பட்ட பொருளோட நாம திருப்தி அடையணும். அதற்கு மீறி அடுத்தவங்க பொருளை நாம் அபகரிக்க கூடாது. ஏன்னா ஒரு குருவி பாத்தீங்கன்னா தனக்குரிய உணவை மட்டும் அளவா பொறுக்கிட்டு வாயில பொறுக்கிட்டு போயிடும். ஒரு மூட்டை அரிசி வீதியில கொட்டி கிடந்தாலும் அது அவ்வளவுதான் பொறுக்க முடியும், அவ்வளவுதான் பொறுக்கும். அது ஒரு மூட்டையும் கொண்டு போய் தன்னோட கூட்டுல வச்சிடாது. ஆனா மனுஷன் மட்டும் பாருங்க, ஒரு மூட்டை இருக்கு
ஆனா பஞ்சம் நிறைய இருக்கு அப்படின்னா ஒரு மூட்டையும் தன்னோட வீட்டுக்கே எடுத்துட்டு போயிடுவான், யாருக்கும் கொடுக்க மாட்டான். அப்ப மனிதர்கள் தான் ரொம்ப பேராசை கொண்டவர்களாக இருக்கிறோம். மற்ற மிருகங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பசித்தாலும் மாடு வந்து அசைவம் சாப்பிடாது. ஒரு புலி வந்து புல்லை தின்றாது. மாட்டுக்குரியது புல்லு, நான் அதை அபகரிச்சுக்கிறேன்னு சொல்லி புலி போய் புல்ல தின்னாது. அதே போல மாடு அதனுடைய உணவை நானும் அபகரிச்சுக்கிறேன் அப்படின்னு மாம்சத்தை தின்னாது. அப்ப எல்லா உயிர்வாளிகள்ல பாத்தீங்கன்னா விலங்குகள் கூட அதனோட தர்மத்தை பின்பற்றுகிறது. ஒரு நாய் கூட பாத்தீங்கன்னா நன்றியுள்ளதா இருக்கும். நாய்கள் வந்து வீட்டு எஜமானருக்கு நன்றியுள்ளதா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற தொழிலாளர்கள் வீட்டுக்குள்ள பூந்து இருக்கிறத திருடிட்டு போயிடுறாங்க. நான் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றேன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற திருடிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த நாய் வந்து நன்றியுள்ள மிருகம். அது வந்து தனது எஜமானனுக்கு பணிவிடை செய்து கடைசியில தன் உயிரையே விட்டுருது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பாம்பெல்லாம் வந்தா கூட அத கொன்னு போட்டுட்டு அந்த நாயும் மடிஞ்சு போகும். அந்த அளவுக்கு எஜமானுக்காக தன் உயிரை கூட கொடுக்கக்கூடிய மிருகங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதனாலதான் மிருகங்கள் வந்து ஒரு மிருகங்கள் தன்னுடைய பேரை சொல்லி ஒருத்தரை நாம திட்டினா கூட, நாய் அப்படின்னு திட்டினா கூட அது கோவிச்சுக்குமா. அப்படி என்னோட பேரை அந்த மனுஷனுக்கு சொல்றேன், நன்றி கேட்டவனுக்கு அப்படின்னு சொல்லி. சிலரெல்லாம் நம்ம நாயின்னு திட்டுவோம். நாயின்னு திட்டினா நாய்க்கு கூட கோபம் வருவான். சீச்சி, இவ்வளவு கேவலமான ஒரு மிருக நடத்தியுள்ள ஒரு மனிதனை என்ற பேரை சொல்லி கூப்பிடுறியே அப்படின்னு சொல்லி. அந்த அளவு இருக்கு இன்னைக்கு கழிவுகள். அப்போ கட்டுண்ட ஆத்மாக்கள் மீதுள்ள தனி கருணையினால் அவர்களுக்கு தன்னிடமுள்ள நித்திய உறவை மீண்டும் நிலைநாட்டுறதுக்காக பகவான் வந்து இங்க அடிக்கடி தன்னுடைய அந்தரங்க சக்தியின் மூலமாக பல அவதாரங்களை எடுக்கின்றார். நாமெல்லாம் பகவானை மறந்து போயிட்டோம். நம்ம அம்மா, அப்பா, குரு, தாத்தா, பிதா, மகக அப்படின்னு சொல்ற பகவான் கிருஷ்ணரை நாம் மறந்து, ஏன்னா அவர் இல்லாம அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அனுபவிக்க முடியாது. யாராவது முழுசா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அனுபவித்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அனுபவிக்கவும் இனிமேலும் முடியாது, எதிர்காலத்திலயும் முடியாது. இப்ப நடந்தது எல்லாமே நான் அனுபவிச்சேன் அப்படிங்கறது எல்லாமே சிற்றின்பம், நிலையானது கிடையாது. தோன்றி மறையும் குமிழ் போன்றது, காற்று குமிழ் போன்றது. இன்பம் அப்படிங்கிறது நிலைக்கிறது இல்ல, இன்பம் எல்லாமே துன்பமாக மாறுகின்றது. அப்போ இந்த பொய்யான அனுபவிக்குங்கிற ஆசையை விடுத்துட்டு நம்மளோட எஜமானர்களுடன் நாம் அந்த எஜமானரை ஏற்றுக்கொண்டோமையானால் நம்மளுக்கு இன்பம் நித்தியமாக கிடைக்கும். நம்மளாம் வீழ்ந்த ஆத்மாக்கள். எப்படின்னா, நான் அனுபவிக்கணும், பகவானை விடுத்து நான் அனுபவிக்கணுங்கிற ஆசையில இங்க வீழ்ந்துட்டோம், இந்த துன்பமயமான கடல்ல விழுந்துட்டோம். ஆனா இந்த பொய் அகங்காரம் என்ன பண்ணுது? நம்மள பகவானை விட்டு இன்னும் விலகி இருக்க வைக்குது. வேண்டாம், அவருக்கு சேவை செய்ததை விட உன்னுடைய புலன்களுக்கு நீ சேவை செய், இன்பத்தை அனுபவின்னு நம்மளை தூண்டுது அந்த மாயை. ஆனா நம்ம உடல்களால், நம்ம புலன்களால இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப பகவானுக்கு சேவை செய்யறதுலதான் நம்மளுக்கு இன்பம் இருக்கின்றது. ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச. அப்போ தன்னிடம் இருக்கின்ற அந்த பாசம் வந்து பகவான்கிட்ட நம்ம எல்லாருக்குமே இருக்கு, எல்லா உயிர்வாளிகளும். நித்திய சித்த கிருஷ்ண பிரேம சப்த ககோகயா சிரவணாதி சித்த கரோதயா அப்படின்னு சொல்லி எல்லார் மனசுலயும் அந்த கிருஷ்ண பிரேமை, அந்த அன்பானது மறைந்திருக்கின்றது. தூங்குற ஒருத்தனை வந்து எழுப்பி விடணும், அப்பதான் அவனுக்கு உண்மையான நிலைமை தெரியும். அது போல நம்ம மனசுல வந்து கிருஷ்ண பிரேமை இருக்கின்றது, ஆனா அது உறங்கின நிலையில இருக்கு. அதை தட்டி எழுப்பதற்காக பகவான் தனது சகாக்களை அனுப்புறாரு. அவரே பல சமயம் கீழிறங்கி வர்றாரு அவதாரங்களா, அந்த உயிர்வாளிகளுக்கு தன்னை பற்றிய ஞாபகத்தை எழுப்பதற்காக. ஏன்னா பகவானை மறந்து நாம பல கோடி ஜென்மங்கள், இப்ப அப்பா கிடையாது, பல கோடி ஜென்மங்கள் எடுத்துட்டோம். அதனால அது ரொம்ப பெரிய லாங் கேப். இப்ப நீங்க சின்னதுல வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு கிளாஸ்மேட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பஸ்ல பாக்குறீங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. அத உங்களுக்கு வந்து மனசுல தோணிட்டே இருக்கு, ஆனா பேச முடியல. அப்புறம் ஒரு 4 தடவை பார்த்தோன்னா கேட்டே விட்டுறலாம். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நான் இந்த ஊரு
இந்த ஸ்கூல்ல படிச்சேன். அப்படியா, நாம 2 பேரும் தானே படிச்சோம், மறந்துட்டீங்களா? எனக்கும் ஞாபகம் வரல, நீங்க சொன்னதான் ஞாபகம் வருது, நானும் நினைச்சிட்டு இருந்தேன் உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன்னு. அப்படி கொஞ்சமா பேசுவாங்க. அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்டு 5th வரைக்கும் நாம ஒட்டா படிச்சோம் இல்லையா? இந்த டீச்சர் இந்த டீச்சர்ஸ் இப்படி, அந்த டீச்சர் கிட்ட நாம எவ்வளவு லூட்டி பண்ணணும், நாம எல்லாம் ஹோம்ஒர்க் சரியா எழுதாம வெளியில நின்னோம் ஞாபகம் இருக்கா? அந்த பாட்டி கடைக்கு போய் மிட்டாய் வாங்குவோம் ஞாபகம் இருக்கா? இப்படி பழசெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப நண்பர்களுக்குள்ள கொஞ்சம் நெருக்கம் வருது. அப்புறம் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்குவாங்க, ஷாப்பிங் ஒட்டுக்கா போவாங்க. அப்புறம் ஏதாவது துன்பத்துல ஷேர் பண்ணிக்கிறது, இன்பத்தை பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரி அவங்க உறவு வந்து புதுப்பிச்சுட்டே போவாங்க. அது போல பகவான் மறந்து ரொம்ப கோடி வருஷம் ஆயிடுச்சு. அப்ப இப்ப வந்து நம்மளுக்கு அந்த ஞாபகத்தை பகவான் ஏற்படுத்துறாரு. அப்ப பகவான் வந்து நம்மளுக்கு தாயாகவும் இருக்கிறார், தந்தையாகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். எல்லா ஜென்மத்திலையும், இந்த ஜென்மத்துல எனக்கு ஒரே ஒரு தாய் தான், ஆனா அடுத்த ஜென்மத்துல ஆறாரோ ஆறீரோ, நீ யாரோ நானாரோ. இப்ப உறவுகள் எல்லாம் நம்மளுக்கு தொடர்ந்து வர்றது கிடையாது. சில சமயம் கூட்டம் கூட்டமாக இந்த ஆத்மாக்கள் வந்து ஒரே குடும்பமாகவோ இல்ல பக்கத்து பக்கத்துலயோ பிறக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கோ தவிர நம்மளுக்கு தெரியாது. அதே அம்மாவா நம்ம கிடைக்குமா? கிடைக்காது. ரோல் மாறி மாறி வரும். நாடக மேடையில இப்ப நாம வந்து ஒரு ரோல் எடுத்திருப்போம். எனக்கு அம்மாவா ஒருத்தர் இருப்பாங்க, அப்பாவா இருப்பாங்க. அடுத்த ஜென்மத்துல வந்து அவங்க எனக்கு குழந்தையா பிறத்திருப்பாங்க. இப்படி ரோல் வந்து மாறி மாறி வரும். ஆனா எல்லா நேரங்களிலும் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் பல கோடி ஜென்மங்களாக, பல மில்லியன் ஆண்டுகளாக எனக்கு இருக்கிறது பகவான் கிருஷ்ணர் தான். அதை மாற்றவே முடியாது. உண்மையே மாற்றவே முடியாது. இங்க வந்து பலவித ஜீவாத்மாக்கள் பல பல ரோல்ல, ஆனா அது நிரந்தரம் அல்ல. ஆனா அது நிரந்தரம் அல்ல. நிரந்தரமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான், பகவான் மட்டும்தான் நம்மளுக்கு நிரந்தரமானவர். சுக்ருதம் சர்வபூதானாம், அவர்தான் என்றும் நம்மளுக்கு நண்பர், நிரந்தரமான உறவு. இப்ப புத்தியுள்ள மனிதனுக்கு யார் உண்மையான கணவன்? இப்போ கணவன் அப்படின்னா கூட, பதி அப்படின்னா கூட பகவான் கிருஷ்ணர் தான். ஏன்னா இங்க இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாருமே பெண்களுக்கு சமமா சொல்லப்படுறாங்க. அப்ப பெண்களை அனுபவிக்கின்றவன் கணவன். அந்த பதி அப்படிங்கிறது கணவன். அந்த பதி யாரு? பதிகளுக்கெல்லாம் பதி யாரு? பகவான் கிருஷ்ணர் தான். இதனால் யதுவம்சத்தின் பதியாகவும் கதியாகவும் இருப்பவர் பகவான் மட்டும்தான். கதி வேற யாருமே கிடையாது. அரசியல்வாதியோ, நம்மளுக்கு இப்ப சேர்த்து வச்சிருக்கிற செல்வமோ, இல்ல நம் மனைவியோ மக்களோ கதி கிடையாது. கடைசியில உயிர் போறப்ப டாக்டர் சொல்றது என்ன? நீங்க என்னால முடிஞ்சதை பண்ணிட்டேன், நீங்க கடவுளை கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்றாரு. சோ இறுதியான கதி யாரு? பகவான் கிருஷ்ணர் தான். அவர் மட்டுமே நம்மளை எப்பொழுதும் காக்க முடியும். யதுவம்சத்தினர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது உன்னத லீலைகளை மண்ணுலகில் நிகழ்த்தியதை முடித்துக் கொண்டதும் யதுவம்சத்தினர் அவரிடம் திரும்பி செல்ல உத்தேசித்தனர். இப்ப யதுவம்சத்தினர் யாரு அப்படின்னா, பகவான் கிருஷ்ணருடைய உறவினர்களாகவும் மகனாகவும் சகோதரர்களாகவும் வர்றது எல்லாமே அவருடைய அந்தரங்க சகாக்கள். சகாக்கள் அப்படின்னா இந்த உலகில் இருக்கிறவங்க கிடையாது. அவங்க எல்லாம் பகவானோட லோகத்தில் இருந்து வந்தவங்க. அப்ப பகவான் தன் லீலையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களையெல்லாம் திருப்பி வழி அனுப்பிட்டு கடைசியா தான் போக உத்தேசிக்கிறார். அப்ப யதுவம்சத்தின் முடிவை பகவானே முடிவு செய்கிறார். அவரோட அனுமதி இல்லாம யதுவம்சத்தை கொல்ல யாராலும் முடியாது. அப்ப வேற ஒருத்தர் வந்து யதுவம்சத்தை கொல்லாமல் அவங்க தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொண்டு இறக்குற மாதிரி அவரே வந்து அந்த ஏற்பாடுகளை எல்லாம் பண்றார். இதெல்லாம் பகவானுடைய லீலை. அப்ப பகவானுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு செயலும் நடைபெறாது. நம்மளுக்கே ஒண்ணு நடக்குது அப்படின்னா அவர் அலோவ் பண்ணணும். அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர, அவர் அலோவ் பண்ணாம எதுவுமே நடக்காது. அப்ப நாம் செய்த புண்ணியங்களுக்கும் கூட பலன் வேணும் அப்படின்னா அவர் அலோவ் பண்ணாதான் அந்த புண்ணிய பலனை நாம் இன்பமாக அனுபவிக்க முடியும். அப்ப இது நாம பாக்குற சிலரெல்லாம் சொல்லுவாங்க, யதுவம்சம் அழிஞ்சு போயிடுச்சு, பகவான் கிருஷ்ணரே செத்து போயிட்டாரு, அவரால் எப்படி சாக முடிஞ்சது? கடவுள்னு சொல்றீங்கல்ல, அவரோட வம்சமே இல்லாம போயிடுச்சே, அது எப்படி அப்படின்னு கேட்டா அது அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பம் எதுவானாலும் யாராலும் அதை தடை செய்ய முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவர் வந்து
சாட்சியாகவும் அனுமதிப்பாளராகவும் இருக்கும்போது அவருடைய வம்சம் எப்படி வேற ஒருத்தரால கொல்லப்பட முடியும்? அப்ப அவரே வந்து ஏன்னா அவருக்கு யது வம்சத்துல வர்றவங்க எல்லாருமே பகவான் கிருஷ்ணர் தனது உறவினர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. அப்போ அவர்களுடைய ஆட்டம் கொஞ்சம் மேல வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள அடக்கணுங்கிறதுக்காக அவங்களை எல்லாம் திருப்பி அனுப்புறாரு. அப்போ இந்த சாம்பன் பகவான் கிருஷ்ணரோட சாம்பவி அவங்களோட பையன்தான் சாம்பன். அவர் வந்து விளையாட்டுத்தனமா துறவிகள் எல்லாம் அங்க கூடி இருக்காங்க, முனிவர்கள் எல்லாம், நாரதரும் அதுல இருக்காரு. பெரும் பெரும் முனிவர்கள் வசிஷ்டர், அகத்தியர் முனிவர்கள் எல்லாம் அங்க சங்கம் எடுக்கிறாங்க. அந்த சங்கத்துல இருக்கிற சில முனிவர்கள் வெளியில வரும்போது அவங்க கிட்ட சாம்பன் போய் விளையாட்டா தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்துட்டு என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு. ஏன்னா சாம்பன் வந்து ஒரு 16 வயது வாலிபன். அப்ப பெண் வேடம் போட்டுட்டு வயித்துல வந்து ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு, சரி இவங்க எல்லாம் முனிவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பாக்கலாம், நகைப்புக்காக ஒரு விளையாட்டுத்தனமான குறும்பு. அப்ப இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு நுணுக்கமா. அப்ப யார் இடத்துல நாம குறும்பு பண்ணலாம்? இப்ப காமெடி, கேலி, கிண்டல் அதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மேல இருக்கிற பக்தர்கள்கிட்ட, நமக்கு மேல இருக்கிற பக்தர்கிட்ட நாம பண்ணக்கூடாது. நமக்கு கீழே இருக்கிற பக்தர்கிட்ட ஒரு விளையாட்டு, நகைச்சுவை அதெல்லாம் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு மேல படியில இருக்கிற பக்தர்கள், குருமார்கிட்ட, அவங்க கிட்ட எல்லாம் போய் நம்ம நகைச்சுவை பண்ணக்கூடாது. அப்ப இந்த நகைச்சுவையா அந்த சாம்பன் கேக்குறா, என் வயித்துல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு. உனக்கு உலக்கதான் பிறக்கும் போ அப்படின்ட்டாங்க முனிவர்கள். ஏன்னா முனிவர்கள் சாந்தமானவர்கள், அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. ஆனா ஏன் கோவப்பட்டாங்க? உள்ளே இருக்கிற பரமாத்மா அந்த யதுவம்சத்துக்கு முடிவு கட்டணும்னு தீர்மானிச்சிட்டாரு. அதுக்கு ஒரு காரணம் வேணும். அது ஒரு சில்லி காரணமாவும் கூட இருக்கலாம், பெரிய காரணமாவும் இருக்கலாம். ஆனா இங்க ஒரு சில்லி தான், இது ஒரு சில்லி ரீசன். ஆனா இதன் மூலமா பல பாடங்களை நமக்கு உணர்த்துறாரு. யாருகிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்துல பேசணும், எப்படி நடந்துக்கணும். சின்ன விஷயம்தான். ஆனால் அதுலயும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நாம ஒரு நிமிஷமும் நாம அந்த கிருஷ்ணா கான்சியஸ விட்டு விலகுறப்போ நம்மளுக்கு அந்த மாயை வந்து ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிடும். அப்போ கிருஷ்ண உணர்வோட இருக்கிறப்போ நாம தெளிவா இருப்போம். கிருஷ்ண உணர்வை விட்டு மயக்கத்துல ஆழ்ந்தோம் என்றால் அந்த மயக்கத்துல புத்தி பேதலிக்கும். அது மாதிரிதான் இங்க சாம்பன் பண்ணிட்டான். அப்போ உலக்கை பிறக்கும் அப்படின்னா இவனுக்கு அந்த உலக்கையினால உன்னோட வம்சமே அழியும் போ அப்படின்ட்டார் முனிவர். இது என்னடா இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்துட்டாருன்னு ஓடி போய் அங்க அரசாண்டு கொண்டு இருக்கிற வச்சிரநாபன், யாரு தெரியல, சரியா தெரியல, அவர்கிட்ட போய் சொல்லும் போது அவர் சொன்னாரு, அந்த உலக்கையை எடுத்து நீங்க நல்லா பவுடர் ஆக்கி கடல் தண்ணியில கலந்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அவங்களும் அதே மாதிரி நல்லா பவுடர் பண்ணி அதை சாம்பல் மாதிரி பண்ணி கடல் தண்ணியில கலந்துட்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த கடல்ல இருக்கிற நாணல் புல்லு, அந்த நாணல் புல்லு ஒவ்வொன்றுமே ஒரு உலக்கை மாதிரி, இரும்பு மாதிரி அங்க வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த நேரத்துல இந்த யது வம்சத்துல எல்லாரும் மீட்டிங் போடுறாங்க அந்த இடத்துலதான். அப்ப எல்லாருமே அந்த மதுபானம் அப்படின்னு சொல்லப்படுற இதெல்லாம் சாப்பிடுறாங்க. அருந்திட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் வார்த்தைகள் லேசா ஆரம்பிக்கிறது. அவங்களுக்குள்ளேயே பெரிய சண்டையா முடியுது. அப்ப சண்டையா முடிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நாணல் புல்ல கையில எடுத்துக்கிறாங்க, ஒருத்தர் அடிச்சு அவங்களே இறந்துடுறாங்க. அப்ப இந்த யது வம்சத்தினர் மற்றவர்களால் அழிக்கப்படக்கூடாது என்பது பகவானுடைய விருப்பம். அதனால அவங்களுக்குள்ளே அடிச்சு சாகுற மாதிரியும் அவங்க லோகத்துக்கு திரும்பி போற மாதிரியும் பகவான் ஏற்பாடு பண்ணிட்டார். சோ இது வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஸ்லோகம் முடிச்சுட்டு நாம இப்ப வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய அந்த புக்கு ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம அந்த கனெக்ஷன்ல நான் இப்ப போட்டு விடுற மாதாஜிஸ், நீங்க எல்லாரும் அதுல வந்துருங்க.